மேனிஃபெஸ்டேஷனா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்குது, பூத்து குலுங்குது அந்த ஹில்ஸ்லாம். அப்படி இருக்குங்க அவங்க வாழ்க்கைன்றாரு. கைதட்டுங்க ஆண்டவருக்கு. சார் இந்த மாதம் மார்ச் மாதம் எல்லாம் திரும்புது. சொல்லுங்க, தேவன் பெற்றுக்கொள்கிற மாதமா இருக்குது இந்த மார்ச் மாதம். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற மாதம். சொல்லுங்க, இது என்னது? இது வரைக்கும் நீங்க ஒன்றும் பெற்றுக்கொள்ளனாலும் இன்னிலேருந்து பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து பெற்றுக்கொள்ள போறீங்க. பிரதர், நான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள போறீங்க. நீ அவர்கிட்ட வாங்கி பழகிட்டா எந்த மனுஷன்டையும் போக மாட்டீங்க. அல்லேலூயா. எந்த மனுஷன்டையும் யோசிக்கவே மாட்டீங்க. அவர்கிட்ட வாங்கி பழகுங்க. என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த மாசம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவத்தை நீங்க பார்க்க போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லி, எஸ் ஆமேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா இந்த மாசம் வாயை திறந்து பேசுங்க. இந்த மாசம் வாயில உம்முன்னு இருந்தா நாக்கோட நாக்கு ஒட்டிக்கும். வாயை திறந்து நல்லா பேசி, நான் இந்த மாசம், சொல்லுங்க இந்த மாசம், ஏன்னா இது சபை, பேசினாதான் ஜெயிக்க முடியும். சொல்லுங்க, நான் இந்த மாசம் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய காரியங்களை பார்க்க போறேன். காடு வறட்சி செழிப்பாய் மாற போறது இந்த மார்ச் மாசம் பார்க்க போறேன். ஒண்ணுமே இல்லைன்னு தவிச்சு நின்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு மிதமிஞ்சி இருக்கிறத பார்க்க போறேன். என் கரை செழிக்க போகுது. நான் கடனை கொடுத்து மீதம் 12 கூடை நிறைய அள்ள போறேன். இந்த மாசம் அப்படிதான் ஆக போகுது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற மாசம். அல்லேலூயா. அங்க ஒரு வசனம் இருக்குது, வழின்னு ஒரு பாதை. சொல்லுங்க, அந்த பாதை பெரும் பாதை ஒன்று இருக்குது. 6ஆவது வசனம் அது பாரு. அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையும் நாவும் கெம்பீரிக்கும். அதுக்கப்புறம் வெட்டாந்தரை தண்ணீர் தடமாகவும். தண்ணீர் தடம் 2 தடவை போடுறாரு. வெட்டாந்தரை எல்லாம் தண்ணீர் நிரப்பப்பட்ட இடமா இருக்குமா? வாசிங்க, டக்கு டக்கு வாசிங்க. தடமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் வலு சர்ப்பங்களும் தாபரித்த இடங்களிலே புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான, சொல்லுங்க, அங்க பெரும் பாதை இருக்கு. காலாண்டு சொன்னார், பெரும் பாதை இருக்கு உனக்கு. சொல்லுங்க, உங்ககிட்ட இந்த மாசம் மார்ச் மாசம் பெரும் பாதை. சொல்லுங்க, நல்ல பெரிய பாதை உண்டு. அந்த பாதையில என்ன கிடையாதான், அது பரிசுத்த வழி. அந்த வழி உனக்கு முழுமையான வழி, பரிசுத்தமான வழி என்று எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே உனக்கு டிஸ்டர்ப் பண்ற எவனும் அந்த பாதையில என்னமோ வரமாட்டான். கைதட்டுங்க ஆண்டவருக்கு. தேவன் உனக்கு வைத்த பாதையில ஒருத்தவன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி வரமாட்டான். நீங்க பண்ற தொழில எவனும் டிஸ்டர்ப் பண்ணி கூடலாம் வரமாட்டான். நான் சொல்றேன் இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. அந்த மார்ச் மாசம் எனக்கு ஒரு பெரும் பாதையை வைத்திருக்கிறார். அது முழுமையான பாதையா இருக்கிறது, பரிசுத்த பாதையா இருக்க போகிறது.